எல்லாருக்கும் வணக்கம். என்கேவி சார், என்கேவி அட்வான்ஸ் சிஸ்டம் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இந்த கிரகணம் சார்ந்த விஷயங்கள், அதுக்கப்புறமா அந்த வாக்கியம், திருக்கணிதம், பஞ்சாங்கம் சார்ந்து இந்த சனி பெயர்ச்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. கும்பத்துல இருந்து சனி வந்துட்டு மீனத்துக்கு போறாரு. சரி, நம்ம இப்ப வாக்கியம், திருக்கணிதம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம எந்த கருத்தையும் நம்ம இப்ப சொல்லல. ரியாலிட்டியில பலன் எதுல இருந்து வேலை செய்யுதோ அதை பொறுத்து நீங்க பலன் சொல்லுங்கன்றதுதான் பொதுவா என்கேவி சிஸ்டமா இருந்தாலும் சரி, நம்ம டாக்டர் வெள்ளைக்கு வசந்தன் சார் சொல்ற விஷயமா இருந்தாலும் சரி, ரியாலிட்டியில ஒருத்தருக்கு எது வச்சு பலன்கள் கரெக்டா வருதோ அதை வச்சு நீங்க பலன்கள் சொல்லலாம். அப்படி இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கிற சிவாலயங்கள்ல இருக்கிற கால பைரவரை கால பைரவரை நீங்க நாளைக்கு போயிட்டு தரிசனம் பண்றது நல்லது. இந்த கிரகணம் சார்ந்த விஷயங்கள்னால மக்கள் நிறைய வந்துட்டு ரொம்ப பயந்து இந்த மாதிரி சொல்றாங்க. 5 கிரகம் வந்துட்டு மீன ராசியில நாளைக்கு வந்துட்டு இதுவாகுது, சஞ்சரிக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம். நீங்க உங்க குடும்பத்து ஆட்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்றீங்கன்னா, கால பைரவர் கோயில்ல போயிட்டு உங்களால முடிஞ்ச உங்க குடும்ப நபர்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு நல்ல இது கொடுக்கும். இல்ல கால பைரவர் இல்லாம வேற எந்த சாமிக்கு பண்ணலாம் அப்படின்னா, பால முனீஸ்வரர் முனீஸ்வரன் கோயில்லையும் போயிட்டு நீங்க உங்க பேர்லயும் உங்க குடும்ப நபர்கள் பேர்லயும் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம். பொதுவா இந்த கிரகணம் வந்துட்டு மீன ராசியில வந்துட்டு இது நிகழக்கூடியதா இருக்கிறதுனால கண்டிப்பா மீன ராசியில பிறந்த ஆட்கள் எல்லாரும் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மீன ராசியில இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறதும் நல்லது. அதே மாதிரி ஒரு கிரகணம், ஒரு சனி பெயர்ச்சி, இந்த விஷயங்கள் இதெல்லாம் ஓடும் பொழுது, இந்த மாதிரி கிரகணம் நடக்கும்போது பொதுவா நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் அவங்களோட உடல்நிலையில ரொம்ப கவனமா இருக்கணும். இது சார்ந்த பாதிப்புகள் அடுத்த 3 to 4 மாதங்கள்ல அதோட எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கலாம். பொதுவா இந்த மாதிரி கிரகணம் வர சமயத்துல நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள் அவங்க உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருக்கும். சரியா? சோ நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கும் கால பைரவர் மற்றும் முனீஸ்வரர் துணை இருப்பார். நன்றி.